ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாருங்க லோகேஷ். கண்டிப்பாக இந்த 12:07க்கு தூங்காம வெயிட் பண்ணிட்டு நேற்றே 2 ஸ்டில்லை விட்டு தெறிக்க விட்டாங்க. உண்மையிலேயே நெல்சனுக்கு அதாவது இந்த படம் கிடைத்தது மிகப்பெரிய ஜாக்பாட். லோகேஷ்கிட்ட தான் ஃபஸ்ட்டு பண்ணுற மாதிரி ஐடியா இருந்ததுங்க. ஏன்னா கூலி அப்போவே ஒரு படம் பண்ணலான்னு பேசப்படும் போது தான் வந்தது ரஜினி சார். பட் லோகேஷை பண்ணுறதுக்கு கமலுக்கு ரொம்ப ஆசை. ஓகே, கதை ரெடி பண்ண சொல்கிறாங்க. ஒரு கதையை ரெடி பண்ணுறாரு. அந்த கதை சொல்லப்படுது. அதில் வந்து பெரிய அளவுக்கு என்ன, அதாவது 2 பேரையுமே அப்சர்வேஷன் பண்ண முடியல அவனால். ஸோ ரஜினி சார் சொன்னது வந்து மீண்டும் ஃபுல் வயலண்ட். டோட்டலாக பார்க்கணும்னா கூலி இப்படி தான் பண்ணிட்டீங்க லோகேஷ், ஏ சர்டிஃபிகேட் கிடைச்சது. இது நீங்கள் என்ன குட்டிக்கு நடித்தாலும் மீண்டும் ஏ சர்டிஃபிகேட் தான் வாய்ப்பு நிறையா இருக்குது. வேறு ஒரு பேட்டர்ன் எதிர்பார்க்கறது ஒரு ஆக்ஷன் கண்டிப்பாக தேவை, கமர்ஷியலுக்கு தேவை, அதை நான் மறுக்கலை. பட் இதற்குள்ளே வந்து எல்லாரையும் சொல்ல வர்றது மாதிரி ஃபேமிலி ரெண்ட்ஸோட ஜஸ்ட் ஒரு காமெடி ட்ராக்கோட ஒன்று கொண்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதா ரஜினி சார் சொன்னது. கமல்ஹாசன் ரஜினிக்கு இது பிடிக்கணும் லோகேஷ், எனக்கு எப்படினாலும் பரவாயில்ல, ஆனால் அவருக்கு பிடிக்கணும் இந்த படம், நீ சொல்கிற கதை அப்படிங்கும் போது தான் லோகேஷ் வந்து என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுற ரஜினி சார்ட்ட. சார், நான் வந்து படம் பார்த்து சின்னதுலேருந்தே படம் பார்த்து வளர்ந்தது. ஹாலிவுட் படங்களை இந்த மாதிரி படங்களை பார்த்து நான் வளர்ந்துட்டேன். இப்போ பண்ணது கிட்டத்தட்ட அந்த மாதிரி படங்கள் நான் பண்ணியிருக்கேன். எனக்கு என்ன குட்டிக்கு நடித்தாலும் இதுக்கு மேலே என்னால் பண்ண முடியாது சார் அப்படின்னு தெளிவாக சொல்கிறதுக்கப்புறம் தான் அவரே இனிமேல் வந்து ரஜினியும் கமலையும் வச்சு நம்மளால் இயக்க முடியாதுங்கிற அவருக்கே தோன்றிடுச்சு. அதனால தான் வேணாம் சொல்லி விலகி போயிட்டார் அந்த மேட்டர்லேருந்து. ஸோ ரஜினி சார் ஓகேன்ட்டார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதான் வந்து இயக்கணும் முடிவாகலன்னு சொன்ன விஷயம் அது.